அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படி நிவாரணமும் கூடிய விரைவில் 63% அதிகரிக்க உள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியை தீர்மானிக்க முந்தைய 12 மாதங்களின் சராசரி AICBI-IW தரவை அரசு பயன்படுத்துகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்கு முன் ஒரு முக்கிய அப்டேட் கிடைத்துள்ளது. அகவலைப்படியில் 3% உயர்வுக்கான வாய்ப்பு இப்போது மிக வலுவாகி உள்ளது. ஜூன் 2026 AICBI-IW தரவு வெளியானதை தொடர்ந்து 7வது ஊதிய குழுவின் கீழ் வரும் ஊழியர்களுக்கான அகவலைப்படி 60% இருந்து 63% உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அரசு இந்த அகவலைப்படி உயர்வுக்கு ஒப்புதல் அளித்தால் ஊழியர்களின் மாத சம்பளம் அதிகரிக்கும். மேலும் இந்த உயர்வு ஜூலை 2026 முதல் அமல்படுத்தப்பட்டால் ஊழியர்கள் தங்கள் சம்பள உயர்வுக்கான நிலுவைத் தொகையையும் பெறுவார்கள். ஜனவரி 2026 மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியை 2% உயர்த்தியது. இதன் மூலம் அகவலைப்படி 60% உயர்ந்தது. இம்முறை மேலும் 3% உயர்வு ஏற்பட்டால் ஊழியர்களின் அகவலைப்படி 63% எட்டும். மத்திய அரசு அகவலைப்படியை 3% உயர்த்தினால் ஊழியர்களின் மாத சம்பளம் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி புதிய விகிதங்கள் ஜூலை 2026 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் டிஏ அரிய தொகையாக ஊழியர்கள் பெறுவார்கள். உதாரணமாக பே லெவல் 1 பிரிவில் உள்ள ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ஆகும். இவர்களது மாத சம்பளத்தில் சுமார் ரூபாய் 540 உயர்வு கிடைக்கும். இதனுடன் இவர்களுக்கு அரிய தொகையாக சுமார் 3240 கிடைக்கலாம். பே லெவல் 10 பிரிவில் உள்ள ஒரு ஊழியர்களுக்கு மாத சம்பளம் சுமார் 1683 அதிகரிக்கலாம். இதன் அடிப்படையில் இவர்களுக்கு சுமார் ரூபாய் 10,098 நிலுவைத் தொகையாக கிடைக்கலாம். ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அகவலைப்படி உயர்வால் கிடைக்கும் பலனும் அதிகமாக இருக்கும். டிஏ அரிய தொகையும் அதற்கு ஏற்ப அதிகரிக்கும். தற்போது 63% அகவலைப்படி கணக்கீட்டிற்கான அடிப்படையாக ஜூன் 2026 வரையிலான AICBI-IW தரவுகள் உள்ளன. மத்திய அரசு மற்றும் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைத்த பிறகே புதிய அகவலைப்படி விகிதங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். அப்போது ஊழியர்கள் உயர்ந்த சம்பளத்துடன் ஜூலை 2026 முதலான டிஏ அரிய தொகையும் பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.